கொடுத்ததுக்காக கர்த்தரை நான் நன்றி செலுத்துகிறேன். என்னோட பொண்ணோட கால் மேலே கட்டவிரல் மேலே வந்து ஷோகேஸில் ஒரு கண்ணாடி இருக்குது. அந்த கண்ணாடி ரொம்ப வெயிட்டான ஒரு கண்ணாடி. அந்த கண்ணாடி வந்து கட்டவிரல் மேலே விழுந்து எலும்பு வந்து கிராக் ஆகிடுச்சு. ஒரு மாதம் வரைக்கும் ஸ்கூலுக்கு போகவே இல்லை. அது சரியாகாதுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வெறும் எண்ணெயை மட்டும் தேய்ச்சி அது தன்னாலே சரியாயிடுச்சு. அடுத்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் இருந்து என்னோட கணவரையும் தம்பியும் மாமாரையும் பாதுகாக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் சாட்சியாக இருக்கிறார்கள். கர்த்தருக்கு கோடி நன்றி. போன ஆண்டு முழுவதுமாக எங்களை பாதுகாத்தாரு. நிறைய கஷ்டம் வந்துச்சு. குழந்தைங்க மூலயமா வீட்டில் சண்டை அந்த மாதிரி. என்னோட இளைய மகளுக்கு தான் ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அது ஏற்றுக்க முடியாத ஒரு பலவீனமாக இருந்துச்சு. அந்த டைமில் வந்து ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அந்த மாதிரி அந்த சின்ன வயசில் வந்து குழந்தைய வந்து நீங்கள் விட்டுட்டு வெளியே போங்க, ஹாஸ்பிட்டலில் அந்த ரூமை விட்டு வெளியே போங்கன்ற அந்த 1.5 மாத குழந்தைய கொடுத்துட்டு வெளியே போகிறதுக்கு முடியல. நான் கூடவே இருக்கேன், எவ்வளோ கேட்குறேன். நான் அதுக்கப்புறமா ஒளிஞ்சு நின்றுக்கினேன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் அவங்க அர்ஜென்ட்டாக நிறைய ரத்தம் எடுக்கணும்னு என்னை பார்க்கணும்னு ஒளிஞ்சிக்கிட்டேன். நான் ஏன் தான் அவங்க நின்னணும்னு யோசிச்சேன். 10 ஊசி கிட்ட போட்டாரு. நான் கண்ணாலே பார்க்குறேன், இங்கே காலில் குத்துறேன்னு. அதுக்கப்புறம் அந்த நர்ஸு சொல்றாங்க, ரத்தம் போதுமா இன்னும் எடுக்கணுமான்னு. அப்போ நான் என்னை பார்த்துட்டாங்க. நான் இதுக்கு தான் சொன்னேன், உங்களை வெளியே போய் நில்லுங்கன்னு, நீங்கள் என்ன கஷ்டப்படுவீங்கன்னு தான் சொன்னேன் அப்படின்னு. அந்த ஒவ்வொரு துளி ரத்தம் எடுக்கும்போது குழந்தை கதறது நான் பார்த்தேன். இனிமே வாழ்க்கையிலே அப்படி ஒரு கதறலையே குழந்தை கதறும் போது நான் பார்க்க கூடாது. அந்த நிமிஷத்துல இருக்கவே கூடாது. அந்த மாதிரி நான் நினைச்சேன். கர்த்தர் பாதுகாத்தாரு. இவ்வளவு நாள் கடந்து வந்துட்டு அதெல்லாம் மீறி நேற்று வந்து தியாமா ஃபர்ஸ்ட் மதம் வந்து கிரையான்ஸ் மெழுகிட்டா. அது எப்படின்னே தெரியல. ஒரே வாந்தி காலையிலேருந்து குழந்தை ரொம்ப மயக்கமாயிடுச்சு. வாமிட் எடுத்த கிரையான்ஸ் வந்துச்சு. ஆனால் குழந்தை ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுச்சு. சுத்தமாக காலையில் ஏந்திக்கவே முடியல. என் கணவர் அலுவலர் குழந்தைய பார்த்துட்டு, ஏசப்பா எவ்வளோ நாள் வந்து பலவீனம் வந்து எப்படியோ ஓடிட்டு இருந்தோம் ஹாஸ்பிட்டலுக்கு. ஜெயஸ்லேக்கா சொன்ன மாதிரி, அதாவது நம்மளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பாடு வருமா? எவ்வளோ பேர் நிம்மதியாக இருக்காங்க. நம்ம நாட ஹாஸ்பிட்டல்னு ஓடுறமே நிறைய நாள் நினச்சிருக்கேன். கர்த்தருக்குள்ளே இருந்தால் பாடுகள் வரும்னு இருக்கு. அந்த பாடுகள் நாங்கள் அனுபவிக்கிறோம், அது மீண்டு வரும். நாங்கள் அதனாலேயே சொல்கிறோம், ஆண்டவருக்குள்ளே இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம். கர்த்தர் நாள் வரையிலுமா என்னை, என் கணவர், என் குழந்தைகளையும் மாமியார் குடும்பத்தையே எல்லாத்தையும் பாதுகாத்தார். கஷ்ட நஷ்டங்கள் இருக்கட்டும், நாங்கள் அதை மீறி ஆண்டவருக்குள்ள எவ்வளோ செய்யறதுக்கு கடமை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆமென். சக்கரைக்கு சேர்க்கிறோம். பார்த்து சொல்லிட்டு இல்லைப்பா எங்கள் குடும்பத்தில் எவ்வளோ எங்கள் புருஷனுக்கு ரொம்ப பலவீனங்களாக ஆயிடுச்சு.